தேசிய ஆசிரியர் சங்கம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வில் இன்றைய தினம் 103வது அமர்வு வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் புவியியல், குறிப்பாக தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. நான் அருள் செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நாகலூர், தேசிய ஆசிரியர் சங்கத்தில் கோட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறேன். 10ஆம் வகுப்புல முதல் அலகு இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு. இதுல முக்கியமான விஷயம், இந்த இமயமலையில் உருவாகும் ஆறுகள், தீபகற்ப ஆறுகளுக்கு இடையேயான வேற்றுமைகள். அதே போல தனித்துவ பண்புகளை கொண்ட இயற்கை பிரிவுகளை புரிந்து கொள்ள இது கற்றல் நோக்கம் இருக்கு. நாம இந்த எண்ணிக்கையை மிகச்சரியாக மனனம் செய்து கொள்வது சாத்தியமில்லை. எல்லாருக்கும் அது சாத்தியமான எனக்கு தெரியல. இந்தியாவினுடைய நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஆனா இதை ஒரு முறை கொஞ்சம் உச்சரிச்சு பாருங்க. நீங்களே ஒரு முறை உச்சரிச்சு பாருங்க, மைண்ட்ல ஏறிடும். இதுல நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது, புவியில் உள்ள மொத்த பரப்பளவில் 2.4. இது நமக்கு முக்கியம். இந்தியாவினுடைய பரப்பு புவியினுடைய மொத்த பரப்புல 2.4% அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அதே போல 7வது பெரிய நாடு இமயமலையால பிரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஸோ இந்த இதுல நம்ம கூடுதல் கவனம் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. இந்த 2.4 தவிர இந்த நம்பர் நம்ம உச்சரிச்சுப்போம். 32,87,263 ஒரு முறை உச்சரிச்சு பார்த்துப்போம். நிலம், நீர், எல்லைகள். இதுல எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள், இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வடமேற்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான் 3 நாடுகள் இருக்கு. கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர். அதே போல அதிகபட்சமாக நாம எல்லையை பகிர்ந்து கொள்வது வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர். குறைந்தபட்சமாக ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். இதை நம்ம மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப வங்காளதேசத்தோட அதிகபட்சமாக நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்னா அது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தேசம். ஸோ அதனுடைய 3 திசைகள்லையும் இந்தியா இருக்கு. அதை நம்ம நினைவில் கொள்றோம். அதே போல இந்தியாவுடைய தெற்கு இந்திய பெருங்கடல், கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கு அரபிக்கடல், இதெல்லாம் நமக்கு தெரியும். 6,100 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை பகுதி 3 பகுதிகளில் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். இப்ப 6,100ன்னு ஒண்ணு சொன்னோம். தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய கடல் பகுதி பாக் நீர்ச்சந்தி. இதை நம்ம குறிப்பிடுகிறோம். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதுதான் இது. பல முறை சர்ச்சைகள்ல சிக்கிய பகுதி தான் இது. அதனால இது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு குறிப்பெடுத்துக்கிறோம். அதே போல இந்தியாவுடைய அமைவிடம், நாம தென்கிழக்காசியா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது தெற்காசியா. இந்தியா தெற்காசியா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எல்லாம் முக்கியத்துவம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியா துணை கண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை, இந்த நாடுகளும் எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. காரணம், இயற்கை நில அமைப்பு. இந்தியாவுக்குள்ள ஒரு கண்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய நில அமைப்பு இருக்கு. காலநிலை வேறுபாடு இருக்கு. வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் வித்தியாசப்படும். இயற்கை தாவரங்கள் வட இந்தியாவில் வேற மாதிரி இருக்கும், தென்னிந்தியாவில் வேற மாதிரி இருக்கும். வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு பகுதியா இருக்கும். அதே போல கனிமங்கள், மனித வளம், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கண்டத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இந்தியாங்கிற ஒரு நாட்டில் இருக்கு. அதனாலதான் இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்தியாவோட லொகேஷன் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு வகுப்புல, அச்சம் தீர்க்க ரேகை. இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இந்தியா எங்க இருந்து எங்க வரலையும் இருக்கு. இந்தியா
8 டிகிரி 4 மினிட்ஸ், 8 டிகிரிஸ் 4 மினிட்ஸ், அல்லது 8 டிகிரி 8 பாகை 4 நிமிடங்கள். முதல்ல உள்ள சிம்பலுக்கு பேரு டிகிரி, தமிழ்ல பாகை. அடுத்து உள்ள சிம்பலுக்கு பேரு மினிட் அல்லது நிமிடம். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்தியாங்கிறது 8 டிகிரி 8 பாகை 4 நிமிடம் அல்லது 8 டிகிரி 4 மினிட். இதுல வட அச்சம் நமக்கு தெரியும். வட அச்சம் நம்ம 6ஆம் வகுப்புல தெளிவா அதை பார்த்தோம். அச்சரேகைனா என்ன? ஆங்கிற எழுத்தை சொல்லி சொன்னோம். ஆங்கிற எழுத்துல நீண்ட கோடு எது? குறுக்கு கோடு. இந்த போகுது இல்லையா, மவுஸ் நவருது பாருங்க, இப்படி போறது. அந்த படுக்கை வசத்துல போற கோடு தான் அச்சம். ஆங்கிற எழுத்துல பெரிய எழுத்து, பெரிய பகுதி கோடு. அப்போ அச்சம்ங்கிறது படுக்கை வாட்டத்துல போறக்கூடிய ஒரு கோடு அப்படிங்கறத நாம வச்சுப்போம். ஸோ 8 டிகிரி 4 நிமிடம் முதல் 37 பாகை 6 நிமிடம் வரை வட அச்சம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா தெற்குலையும் இதே 8 டிகிரி 4 பாகை 4 நிமிடம் இருக்கும். அதனால இந்த வட அச்சம்ங்கிறது முக்கியம். ஸோ இது வடக்கு பகுதியில் இருக்கு. இந்த அச்ச கோலத்துல வட அச்ச கோலத்துல இருக்கு. இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். 8 டிகிரி 4 மினிட்ஸ், அதுல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம். அதே போல தீர்க்கரேகை. தீர்க்கரேகைனா என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த தீங்கிற எழுத்தை வச்சே சொன்னோம். அதுல எது பெரிய கோடுனா தீங்கிறது முதல் கோடு மேலிருந்து கீழாக இருந்தோம். அப்போ புவி வரைபடத்தில் மேலிருந்து கீழாக வட அச்சம் முதல் தென்னச்சம் வரை வரையப்பட்ட கோடுகள் தீர்க்க கோடுகள். இது கிரீன்விச்சுக்கு 2 பக்கமும் இருக்கு. கிரீன்விச்ல இருந்து கிழக்கு பக்கம் உள்ளதெல்லாம் கிழக்கு தீர்க்கம், மேற்கு பக்கம் உள்ளதெல்லாம் மேற்கு தீர்க்கம். அப்ப கிழக்கு தீர்க்கத்துல 67 பாகை 67 டிகிரி 7 நிமிடம், அதுல இருந்து 97 டிகிரி பாகை, அதுல இருந்து 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரலையும் பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் முக்கியங்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவனமா எடுத்துக்கோங்க. அதே போல இந்தியாவினுடைய தென்கோடி பகுதி அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியை சொல்லிக்கிட்டு இருப்போம். கன்னியாகுமரியில நின்று வடக்க திரும்பி பார்த்தா இது இந்தியா அப்படின்லாம் பஞ்சு டைலாக் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே இந்தியாவினுடைய தென்கோடிங்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகளினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் பிரதமர் அவர்கள் பேரில் அமையப்பட்ட ஒரு தீவு இந்திரா முனை. அது 6 டிகிரி 45 மினிட்ஸ் அதுல இருக்கு. இதுதான் தென்கோடி முனை. அதே போல வடமுனை இந்திரா கோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியா வடக்க லடாக்ல இருந்து இந்திரா கோல் அது வரலையும் தெற்கே கன்னியாகுமரி வரலையும் 3214 கிலோமீட்டர் நீளம். அதே போல மேற்கே குஜராத்ல ரான் ஆஃப் கட்ச், அதுதான் அந்த மேற்கு பகுதியில நம்முடைய அதிகபட்ச அந்த தீர்க்க ரேகையில படக்கூடிய பகுதி. அதுல ஆரம்பிச்சு கிழக்குல அருணாச்சல பிரதேசம் அது வரலையும் 2933 கிலோமீட்டர் நீளமும் இருக்கு. ஓகே, இது தென்பகுதி வெப்பமண்டலம், வடபகுதி மித வெப்பமண்டலம். இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். குறிப்பில்ல, நினைவில் வச்சுக்கிறோம். ஏன்னா தென்பகுதி வெப்பமண்டலம், அதன் காரணமாக தான் நமக்கு கிளைமேட் கொஞ்சம் எல்லாமே சாத்தியமா இருக்கு. அதிக வெயில், அதிக மழை, அதிக குளிர் எல்லாமே இருக்கு. வடபகுதி பார்த்தீங்கன்னா அதிக குளிர் அதிக மழை இருக்கும், வெயில் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்தியா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம். இது சமீபத்திய அப்டேட் தான், இதை நோட் பண்ணிக்கிறோம். 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம். திட்ட நேரம் இந்தியாவில் 30 தீர்க்க கோடுகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே அந்த திட்ட நேரம் 6ஆம் வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை கோடுகள், இவ்வளவு நேரம், ஒரு 2 கோட்டுகளுக்கு இடையிலே உள்ள நேரம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கிழக்குல அருணாச்சல பிரதேசத்துல, மேற்குல குஜராத்தை விட 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சூரியன் உதிக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக
மத்திய ரேகை 82 டிகிரி 30 மினிட்ஸ், 82 பாகை 30 நிமிடங்கள். இந்த இடத்துல இது கிழக்கு பகுதியில் இருக்கு. நம்ம கிரீன்விச்சுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தீர்க்க ரேகை. இதை தான் இந்திய திட்ட நேரமாக எடுத்திருக்காங்க. இது அலகாபாத் வழியா போகுது, மிர்சாபூர் அப்படிங்கிற அலகாபாத் வழியா போகுது. இது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி நேரம் 30 நிமிடங்கள் முன்னதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகர் அமராவதி நகர் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அது ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2024 அதன்படி ஹைதராபாத் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவுக்கு தலைநகரமாக இருக்கும்னு சொல்லி ஒரு அப்டேட் ஏற்கனவே கொடுத்திருந்தது. இப்பயும் அப்படிதான் இருக்கு. அதை நினைவுல வச்சுக்கிறோம். அதே போல முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் வடக்குல இருக்கக்கூடிய இமயமலை முகடு, தெற்குல அழகான கடற்கரைகள், மேற்குல பாலைவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 5 முக்கியமான பகுதிகள் இருக்கு. இதுதான் நமக்கு முக்கியமானது. வடக்கு மலைகள், வட பெரும் சமவெளிகள், கங்கை சமவெளி உள்ளிட்டது, தீபகற்ப பீடபூமிகள், தக்கான் உள்ளிட்டது, கடற்கரை சமவெளிகள், தீவுகள், வடக்கு மலைகள். இதை பொறுத்தவரையிலையும் இமயமலை தான் இருக்கிறதுலேயே உயரமானது, ஆனா இளமையானது. இந்த இளமையானதுங்கிறத அர்த்தம் என்னன்னா, மிக இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள்லயே மிக கடைசியாக தோன்றியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த மிக கடைசியாக அல்லது இளமையானதுன்னா ஏதோ குறைந்த ஆண்டுகள் அல்ல, சில மில்லியன் ஆண்டுகள், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. இந்த புவி மேலோட்டு விசைகள் காரணமாக இது புவி மேலோடு ஒரு ஓடு இன்னொரு ஓடு மீது ஏறியது. அதுல மடிப்பு மலைகள், அந்த இதன் காரணமாக மடிப்பு மலைகளாக இது உருவாகியது. அதே போல இது சிந்து பள்ளத்தாக்கு, மேற்குல சிந்து நதி, அதுல ஆரம்பிச்சு கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரலையும் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு இது பரவி இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கிறோம். அதே போல காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலம், அருணாச்சல பிரதேசத்துல 200 கிலோமீட்டர் அகலம். உலகின் கூரைங்கிறது பாமீர் முடிச்சு, இதை குறிப்பெடுத்துக்கோங்க. மற்ற தகவல்கள் எல்லாம் விட்டா கூட உலகின் கூரை பாமீர் முடிச்சு, அதை எழுதிக்கிங்க. ஹிமாலயா அப்படின்னா பனி உறைவிடம் அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருத மொழியில ஹிமாலயா அப்படின்னா பனி உறைவிடம். இதை குறிப்பெடுத்துக்கிறோம் அல்லது நினைவில் வச்சுக்கிறோம். இமயமலையில 3 பகுதியில் இருக்கு. டிரான்ஸ் இமயமலைகள், அதாவது மேற்கு இமயமலைகள், இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை. இப்போ 3ஐயும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, மேற்கு, மத்திய, கிழக்கு. இந்த மேற்குக்கு இன்னொரு பேர் டிரான்ஸ், கிழக்குக்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல். ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆரவல்லி மலைத்தொடர், இதுதான் மடிப்பு மலைத்தொடர்ல, பழமையான மடிப்பு மலைத்தொடர்ல இது ஒன்று. இமயமலை தொடரும் மடிப்பு மலை தொடர் தான், ஆரவல்லியும் மடிப்பு மலை தொடர் தான். இதை நாம வச்சுக்கிறோம். அடுத்தது டிரான்ஸ். இந்த மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்றது இமயமலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி. ஜம்மு காஷ்மீர், திபெத் பீடபூமியில இருக்கு. இது திபெத்தில் தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் இதை திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸை பொறுத்தவரையிலையும் திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பெடுத்துக்கிறோம். அதே போல இந்த பாறைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உயிரின படிமங்களை கொண்ட கிரானைட் பாறை, உருமாறிய பாறை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். படிவு பாறை உருமாறிய பாறையா மாறுது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்புல பார்த்திருக்கோம். இல்லைன்னா அதை பார்க்கலன்னா திருப்பி பார்த்துருங்க. ஏன்னா அதுல வாய்ப்புகள் அதிகம், வினாக்களினுடைய வாய்ப்புகள் அதிகம். இந்த பகுதியில் காணப்படக்கூடிய பாறைகள் கிரானைட் பாறைகள், டெர்சியரி கிரானைட். இதுல ஒரு பகுதி உருமாறிய பாறை படிவம், இது முக்கிய அச்சு. இதுல எல்லாம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த தேவை இல்லை, விட்டுருங்க. இமயமலை
இதுதான் வடக்கு மலைகளினுடைய மையப்பகுதி, இமயமலைகள் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3 பகுதி இருக்கு. மேற்கு, பிரான்ஸ், மத்திய, அதை வந்து வெறும் இமயமலைன்னு சொல்றோம். அடுத்தது கிழக்கு. இந்த வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்றது அதனுடைய மையப்பகுதி. இது ஒரு இளம் மடிப்பு மலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 2 பிளேட்ஸ், புவித்தட்டுகள் மோதுறதுனால ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி மடிந்து விழுவதனால உருவானது. வடக்கே இருந்த யுரேஷியா தட்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். யுரேஷியா தட்டும், தெற்கே இருந்த கோண்ட்வானா நம்ம புவிக்கு கீழே போயிருக்குன்னு ஒரு நிலப்பகுதியை சொல்லியிருப்போம். அது இடையில இருந்தது அப்படின்லாம் ஒன்று வந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. வடக்க இருந்தது யுரேஷியா, தெற்கே இருந்தது கோண்ட்வானா. இது ரெண்டும் ஒன்றை நோக்கி நகருது. அதன் காரணமாக இடையில இருந்த டெத்தீஸ் அப்படிங்கிற ஒரு கடல் மடிக்கப்பட்டு, டெத்தீஸ்னு ஒரு கடல் நடுவில் இருந்திருக்கு, அது மடிக்கப்பட்டு அதுல இமயமலை உருவாயிருக்கு. இது மடிக்கப்பட்டதுனால பல மலைத்தொடர்கள் உருவாயிருக்கு. இதுல 3 பிரிவுகள் இருக்கு: உயர் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை. நம்ம ஏற்கனவே பார்த்தது திசையை வச்சு, மேற்கு இமயமலை, இமயமலை, கிழக்கு இமயமலை. இப்ப பாக்குறது இந்த மடிப்பு மலைகள்ல உள்ளது. அதுல உயரத்தை வச்சு மத்திய இமயமலை, வெளி இமயமலை, வெளிப்பகுதியில உள்ளது. ஒரு மடிப்பு மலை நடக்குதுன்னா அதுல எது உச்சத்துக்கு போகுது, எது நடுவுல இருக்குது, எது வெளிப்பகுதியில இருக்கு அப்படிங்கிறத அடையாளத்தை வச்சு இதை பிரிச்சிருக்காங்க. உயர் இமயமலைக்கு இமாத்ரி அப்படின்னு பேரு, மத்திய இமயமலை இமாச்சல், வெளி இமயமலை சிவாலிக். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இந்த மேப்பை பொறுத்தவரையிலையும் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. இந்த உயர் இமயமலை அப்படிங்கிறது சின்ன இமயமலைக்கு வடக்கே செங்குத்தா இருக்கு. சராசரி அகலம் 25 கிலோமீட்டர், உயரம் 6000 மீட்டர். இது குறைவான மழைப்பகுதியை பெறக்கூடிய பகுதி. இதுலதான் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா ரெண்டும் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ரெண்டும் முக்கிய குறிப்பெடுத்துக்கிறோம். நம்ம இந்த எவரெஸ்ட்டுக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, 8 8 4 8 எடுத்து வச்சா எவரெஸ்ட் அப்படின்னு. அதாவது 8848 மீட்டருங்கிறத 8 8 4 8 எடுத்து வச்சா எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இருக்கிறது 85 86. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் இருக்கு, நோட் பண்ணிக்கிறோம். எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா 85 86, இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். எவரெஸ்ட் வந்து நேபாளத்தில் இருக்கு, கஞ்சன்ஜங்கா நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் இடையில இருக்கு அப்படிங்கிற நம்ம குறிப்பை ஞாபகம் வச்சுக்கிறோம். உலகத்திலே அதிக சிகரங்கள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இமயமலையில தான் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய 14 உயரமான சிகரங்கள்ல 9 சிகரங்கள் எங்க இருக்குன்னா இமயமலையில இருக்கு. தொடர்ச்சியான மலைத்தொடர், எப்பயுமே பனி இருக்கிறதுனால அங்கே இருந்து கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் இதெல்லாம் பனியாறு ஞாபகம் வச்சுக்கிறோம். இது எல்லாமே பனியாறுகள். கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின். நம்ம அந்த சியாச்சின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது பனியாறுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது மத்திய இமயமலை பற்றி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் சிம்லா, முசௌரி, நைனிடால் இதெல்லாம் இருக்கு, டார்ஜிலிங் இதெல்லாம் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். அதே போல பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கணவாய் கைபர், பாகிஸ்தான்ல மட்டும் இருக்கக்கூடியது போலாம். இதை நம்ம இதெல்லாம் முக்கிய கணவாய் அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறோம். அடுத்தது வெளி இமயமலை. இது வந்து ஆறுகளால உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. இதனுடைய சராசரி உயரம் 1000 மீட்டர். இதுல வேற ஒரு முக்கியமான பகுதிகள்லாம் நீங்க பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. அடுத்தது பூர்வாஞ்சல், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிழக்கு கிளை. இது வந்து மியான்மர், இந்திய எல்லைக்கு இடையே இருக்கு.
இது அந்த வடகிழக்கு மாகாணங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் சேர்ந்ததுதான். இதைத்தான் பூர்வாஞ்சல் மலைகள்னு சொல்றோம். இமயமலையினுடைய முக்கியத்துவம் இது நமக்கு முக்கியம். இதை குறிப்பிடுத்துக்கிறோம். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய மழைக்கு கனமழையை கொடுக்குது. அதே போல இயற்கை அரண், இந்திய துணை கட்டத்திற்கு ஒரு இயற்கையான ஒரு அரணாக இருக்கு. வற்றாத நதிகளினுடைய பிறப்படமாக இருக்கு. எது? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா உள்ளிட்ட ஆறுகள். அதே போல சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது. புனித தலங்கள் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி, பௌத்த, சமண, சீக்கிய புனித தலங்களும் இந்த மலைத்தொடரில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்கள் கொடுக்குது. மத்திய ஆசியாவில் இருந்து வீசக்கூடிய கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்குது. இது ஒரு முக்கியமான குறிப்பு. மத்திய ஆசியாவில் இருந்து வீசக்கூடிய குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை பாதுகாக்குது. அதே போல இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றது அப்படிங்கிற குறிப்பை பார்த்துக்கிறோம். வட பெரும் சமவெளிகள், இதுல இருந்து கொஞ்சம் வேகமா போயிடலாம். வடபெரும் சமவெளிகள் இது வடக்கு மலைகளினுடைய தென்புறம் பறந்து காணப்படுவது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, அதனுடைய துணையாறுகள் இது எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய வண்டல் மண் படிவுகளை கொண்ட வளமான சமவெளி, உலகத்திலேயே வளமான சமவெளி. அதனாலதான் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அன்றைய தேதியில கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நூற்றாண்டுல ஓரளவு அறியப்பட்ட நாடுகள்லாம் நம்ம நாட்டை நோக்கி வந்ததற்கான காரணம் இதுதான். வளமான பகுதியா இருந்தது. எது? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, அதனுடைய துணையாறுகள் உருவாக்கிய வண்டல் மண் புடைவுகளை கொண்ட உலகின் வளமான சமவெளி. இதனுடைய நீளம் 2400 கிலோமீட்டர். இது எங்க இருந்து? 240 கிலோமீட்டர். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர். அதுல ஆரம்பிச்சு 320. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், டெல்டா அப்படின்னீங்கன்னா திருச்சியில ஆரம்பிச்சு அதனுடைய அகலம் எவ்வளவு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வங்காள விரிகுடா வரலையே அது ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். அதை விட 2 மடங்கு பெருசு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் குறிப்பெடுத்துக்கிறோம். வட இந்திய பெரும் சமவெளி மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சமபரப்பு. இது இமயமலை, இந்திய மலை. 2400 கிலோமீட்டர் என்பது என்ன சார்? அந்த கடற்கரை ஓரம். உதாரணத்துக்கு அந்த ஆறுகள்லயே கடைசியா பாயக்கூடிய ஆறு ஆந்திராவுக்கு பக்கத்துல ஒடிசாவில் சேரும். அதுல ஆரம்பிச்சு நீங்க அந்த வங்காளம் வரலையே உள்ள பகுதி, இது எல்லாமே அதனுடைய நீளம். அகலம்ங்கிறது எது கம்மியான அளவோ அதை தானே அகலம்னு சொல்லுவோம். அப்போ அகலம்ங்கிறது அந்த டெல்டா உருவாகின அகலம். அது டெல்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த டெல்டா குறியீடு போல உள்ளது. ஒரு வி மாதிரி இருக்கும், கடற்கரையை நோக்கி வி மாதிரி இருக்கும். அப்போ அந்த வி குறுகிய பகுதிக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு 240 320 வரலையும் இருக்கலாம். அந்த வியோட 2 முனைகள் இருக்கு இல்லையா, இந்த 2 முனைகளும் கடற்கரையை ஒட்டி இருக்கும். அதற்கு இடையேயான தூரம் ஒரு 2500 கிலோமீட்டர். புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தது, இது வண்டல் மண் படிவு. எப்பயுமே இந்த வண்டல் மண் தான் வளமான பகுதிகளுக்கு உரியது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வடபெரும் சமவெளியினுடைய முக்கிய பண்பு பாபர் சமவெளி. இது இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெருமணல் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. நுண்துளைகள் அதிகம் உள்ளதனால சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன. நுண்துளைகள் அதிகம் இருக்குன்னா பெருமணல்னு அர்த்தம். நம்ம மணல் படிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம். நுண்துளைகள் அதிகமாக இருந்தா அது அந்த தண்ணீரை அப்சர்வ் பண்ணி கீழே கிரவுண்ட்ல நிறைய இறக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்படி அந்த பெருமணல் இருந்ததுன்னா அது சீக்கிரம் காஞ்சிரும். அது வேளாண்மைக்கு ஏற்றதல்ல. நீண்ட வேர்களை உடைய மரங்கள் வளரும். ஒரு வெறும் மணல் இருக்கு,
ஒரு தீவு வெறும் மணலால படிஞ்சு உருவாகி இருக்குன்னா அதுல சின்ன செடி வச்சீங்கன்னா அது ஆகாது. சின்ன வேர் சீக்கிரம் அந்த மணல் தன்னுடைய நீர்த்தன்மையை விட்டுரும். அப்ப பெரிய வேர் இருந்ததுன்னா ஆழத்துல இருந்து நீர் எடுத்து வாழும். ஓகே. அடுத்த தாராய் மண்டலம். இது ஈரப்பதம் கொண்ட பகுதி, காடுகள், வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஏற்றதாக உள்ளது. பாபர் பகுதிக்கு தெற்குல இருக்கு. அடுத்தது பாங்கர். குறிப்புகள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பாங்கர் இது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். கொஞ்சம் மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். இது எல்லாம் பழைய வண்டல் மண். வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, அதனாலதான் இதை மேட்டு நிலம்னு சொல்றோம். மண் கருமை நிறத்தோட இருக்கும், வளமான இலைமக்குகளை கொண்டிருக்கும், நல்ல வடிகால் அமைப்பு இருக்கும். அதனால இது வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்கு. அடுத்தது காதர் சமவெளி. இது புதிய வண்டல் மண் ஆறுகள்ல இருந்து வரக்கூடிய புதிய வண்டல் மண் படியக்கூடிய பகுதி. ஒவ்வொரு ஆண்டும் வண்டல் புதுசா படியுது. இதுல களிமண், சேறு, வண்டல் இது எல்லாமே இருக்கும். வளமிக்க சமவெளி, நம்ம டெல்டா மாதிரி. அடுத்தது டெல்டா. டெல்டாங்கிறது கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவரங்களால் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதி. இதுதான் சுந்தர்வன் டெல்டா. கங்கை, பிரம்மபுத்திரா இது ரெண்டும் பலவேறு கிளையாறுகளாக பிரிந்து முக்கோண வடிவ நிலத்தை உருவாக்குது. 2-3 முக்கோணம். அதுதான் சுந்தரவன் டெல்டா. உலகின் மிகப்பெரிய அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா. இதனுடைய ஆறுகளுடைய வேகம் குறைவாக இருப்பதனால படிவுகள் படியுது. வேகம் அதிகமா இருந்தா எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். வேகம் குறைவாக இருந்ததுன்னா அந்த ஆறுல அடித்து வரக்கூடிய மலையில் உள்ள அந்த பாறைகளின் சிதைவுகள் படிய வைக்கப்படும். அதுதான் மணல். பாறை உடைஞ்சி செதஞ்சி வர்றதுதான் மணல்ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த டெல்டா சமவெளி புதிய வண்டல், பழைய வண்டல் இது எல்லாம் கலந்ததா இருக்கு. அடுத்தது உயர்நில பகுதி சார்ஸ், சதுப்பு நில பகுதி பில்ஸ். இதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கோங்க, ஒரு முறை படிங்க, ரொம்ப சிரமப்படாதீங்க, அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இதுக்கு மேல இந்த பகுதியில ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் இதெல்லாம் நம்ம கவனம் எடுக்க தேவையில்லை, இதை விட்டுருங்க. நேரம் இருந்தால் கடைசியா பார்த்துப்போம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றிணையக்கூடிய பகுதி நீலகிரி. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி அப்படிங்கிற தகவல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றிணையக்கூடிய பகுதி நீலகிரி. இது நமக்கு முக்கியம். கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலை அல்ல. காரணம், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி இந்த ஆறுகள் குறுக்க பாய்வதன் காரணமாக அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகள். மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியா இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலை பேர்ல மட்டும்தான் தொடர்ச்சியா இருக்கும், ஆனா தனித்தனி குன்றா தான் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம், சென்னை போயிட்டு வரும்போது, திருப்பதி போயிட்டு வரும்போது பார்த்துருப்போம், தனித்தனி குன்றா இருக்கும். இது காரணம் என்னன்னா இந்த குறுக்க பாயக்கூடிய ஆறுகள். அடுத்தது கடற்கரை சமவெளி பற்றி கொடுத்துருக்காங்க. மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில உள்ளது. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிழக்கு இதுல முக்கியமான விஷயங்கள் வேற ஒன்றும் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் இல்லை. கிழக்கு கடற்கரை சமவெளிங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இருக்கக்கூடிய பகுதி. இதுல முக்கியமானது மேற்கு வங்காளத்தில் ஆரம்பிச்சு ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வரலையும் இருக்கு. அப்போ கிழக்கு கடற்கரை சமவெளிங்கிறது மேற்கு வங்காளத்தில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரலையும் இருக்குங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது தீவுகள். இது முக்கியமான சாப்டர்ஸ். இந்த தீவுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள். இது ரெண்டு தான் பெரிய கூட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. அந்தமான் தீவுல 572 தீவுகள் இருக்குன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இது ஒரு எரிமலை, அதன் காரணமாக உருவான தீவு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அது வரும்போது பார்த்துக்கலாம். ஆமா, இதுல தான் இருக்கு, எரிமலைகளால உருவானதுதான். அடுத்தது 27 தீவு கூட்டங்களை கொண்டது லட்சத்தீவு. லட்சத்தீவு அப்படின்னோடனே அந்த லட்சங்கிற நம்பரை வச்சு வேற எதுவும் அதீத கற்பனைக்கு போயிட வேண்டாம். லட்சம் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தையை அடிப்படையா வச்சு உருவானதுதான் இந்த லட்சத்தீவுங்கிற பேரு.
அப்போ பழங்காலத்துல நம்முடைய மேற்கு பகுதிக்கு அரபிக்கடல்ல போகும்போது இந்த தீவுக்கு போயிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த கப்பல் பயணங்களை தொடர முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு லேண்ட்மார்க்கா வச்சிருந்த ஒரு லட்சிய தீவா இருந்ததுதான் இந்த லட்சம். லட்சம் அப்படின்னா அந்த ஒரு இலக்குன்னு அர்த்தம். அதை நோக்கி போறதுனால இந்த பேர் லட்சத்தீவு. இதுல 27 தீவு கூட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. 10ல தான் மனிதர்கள் வசிக்கிறாங்க. மற்றவை எல்லாம் பறவைகள், விலங்குகள் வசிக்கக்கூடிய இயற்கை எழில் சார்ந்த பகுதிகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார்ல உள்ள பாரன் தீவு. இதை குறிப்பெடுத்துக்குங்க, நினைவில் வச்சுக்குங்க. இப்ப நான் சொன்னதே உங்களுக்கு நினைவில் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய பாரன் தீவு. இதை நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது அந்தமான் நிக்கோபார் தீவோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க 8249 சதுர கிலோமீட்டர். 2 பகுதிகள், வடபகுதி வந்து அந்தமான், தென்பகுதி தீவுகள் நிக்கோபார். இதனுடைய நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர். நிக்கோபாரோட தென்கோடி முனை வந்து இந்திரா முனை அப்படின்னு சொல்றோம். லட்சத்தீவு வந்து இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கு. முருகை பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க. 32 சதுர கிலோமீட்டர் பரப்பு. இதனுடைய நிர்வாக தலைநகரம் கவரட்டி. இதுல வந்து ஒரு 8 டிகிரி கால்வாய், அது வந்து மாலத்தீவுல இருந்து பிரிக்குது அப்படிங்கிற குறிப்பு எடுத்துக்கிறோம். இங்க மனிதர்கள் வசிக்காத பிட் ஐலாண்ட். இதுல நிறைய தீவுகள் மனிதர்கள் வசிக்கல. அதுல ஒரு தீவான பிட் ஐலாண்ட் வந்து பறவைகள் சரணாலயத்திற்கு புகழ் பெற்றது. 1973 முதல் லட்சத்தீவுகள்னு கூப்பிடுறோம். இது தவிர நிறைய தீவுகள் இருக்கு. நல்ல தண்ணி தீவு, உப்பு தண்ணி தீவு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் நம்ம அந்தந்த மாநிலங்கள் ஆட்சி செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறோம். வடிகால் அமைப்பு. வடிகால் அப்படின்னாலே என்ன? மேலே இருந்து வடிஞ்சு கடலை நோக்கி போறது தான் வடிகால். அப்போ மேற்பரப்பு நீர் நம்ம மழை பகுதியில் பார்த்தோம், நீர்ல பார்த்தோம். மேற்பரப்பு நீர் வழிந்தோடுதல். இது வழிந்தோடும் போது ஒரு ஆறா மாறி, ஓடையா தொடங்கி ஆறா மாறி கடல்ல போய் சேர்றது தான் வழிந்தோடுதல். இதுல முதன்மை ஆறுகள், துணை ஆறுகள், இது எல்லாம் சேர்ந்து பாயிர பகுதி. இது வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்தியாவில் தோன்றக்கூடிய ஆறுகளை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. இமயமலை ஆறு, இது பனியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள். பனி உருகி உற்பத்தியாகக்கூடிய ஆறுகள். இவை எப்போதுமே வந்து அந்த பனி உருகிறதுனால எப்போதுமே வற்றாத ஜீவநதியா இருக்கும். அடுத்தது தீபகற்ப ஆறுகள். இது நம்ம மலைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய, தீபகற்ப பகுதிகளில் உள்ள மலைகள், அதுல உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இந்த இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள் வந்து வற்றாத நதிகள். சிந்து 2880 கிலோமீட்டர் நீளம். ஆனா இந்தியாவில் 1114 கிலோமீட்டர் மட்டும்தான் பாயுது. இப்போதைக்கு அது ஒரு நடவடிக்கையில இருக்கு. உலகத்திலே உள்ள நீளமான நதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது சிந்து நதி. இதுல வடிகால் அமைப்பு பகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனுடைய துணை ஆறுகள் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை குறிப்பெடுத்துக்கிறோம். சீலம், ஜீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இதனுடைய மிகப்பெரிய துணையாறு சீனாப், நம்ம பஞ்சாப்னு சொல்லுவோம். அங்க இந்த 5 ஆறுகள், இதுல உள்ள ஒரு 5 ஆறுகள் சந்திக்கும். அதுதான் அந்த பஞ்சாப். பஞ்சுனா 5 அப்படிங்கிற கணக்கு. அடுத்தது கங்கை. மிகப்பெரிய வடிகால் அமைப்பு 8,61,404 கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஒரு முறை வாசிச்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய பரப்புல பாயுது. மக்கள் அடர்த்தி கொண்ட பல நகரங்கள் அங்க இருக்கு. இந்த ஆறுகள் பாயிறத பார்த்துங்க, மேப்ல இருக்கு. இதுல 2 ஆறுகள் வந்து நம்ம மேற்கு அரபிக்கடல்ல கலக்குது. நர்மதை, தபதி, இதை குறிப்பெடுத்துக்கிறோம். நிறைய ஆறு கிடைக்குது, சமர்வதி, மாஹி, இது எல்லாமே மேற்கு அரபிக்கடல்ல தான் கலக்குது. பெரிய ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை, தபதி, அதை நம்ம குறிப்புகள் எடுத்துக்கிறோம். மற்றவை எல்லாமே வங்காள விரிகுடால தான் வந்து கலக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிந்து நதி அரபிக்கடல்ல கலக்குது. ஏன்னா அது இந்தியாவில் உற்பத்தி ஆனால் கூட, இமயமலையில் உற்பத்தி ஆனால் கூட
பழைய பஞ்சாப். ஆக்சுவலா அந்த பஞ்சாப் அந்த ஒன்றிணையும் பகுதி வந்து இப்போ உள்ள நம்ம இந்திய பஞ்சாப்ல இல்ல, பழைய பஞ்சாப்ல இருக்கு. அங்க அங்க இருந்து அரபிக்கடல்ல கலக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மேப்ல பார்க்குறோம். அடுத்தது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இதுல முக்கியமானது பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு. பிரம்மபுத்திராவும் அதிகமாக நம்ம நாட்டில் பாயல, சீனாவில் தான் பாயுது. இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகளின் சிறப்பு இயல்புகள் நீளமானவை, அகலமானவை, வற்றாத நதிகள், நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை. ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்துக்கு ஏற்றது. அதாவது ஆற்று போக்குவரத்து, நீர் போக்குவரத்துக்கு ஏற்றது. இந்த குறிப்பை நம்ம எடுத்துக்கிறோம். தீபகற்ப இந்திய ஆறு. தென்னிந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளை தான் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலான ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆறுது. இது எல்லாமே பருவகால ஆறு, வற்றும் ஆறு. மழை காலத்துல ஓடும், மழை முடிஞ்சு போச்சுன்னா அதுல லாரி ஓடும். அதுக்கு அடுத்தது நீரின் அளவு மழைப்பொழிவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இது செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியாக பாய்கிறது. இதன் காரணமாக தான் நம்ம வந்து தேக்கி வச்சு நீர் மின்சாரம் எடுக்கிறோம். இப்போ நம்ம இமயமலையை தோன்றக்கூடிய ஆறுகள் பார்த்தோம், அதுல நீர் மின்சாரம் எடுக்க முடியாதுன்னு சொன்னோம். காரணம், அவை கிட்டத்தட்ட ஒரு சேம் லெவரேஜ்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் தென்னிந்தியாவில் உள்ள ஆறுகள் வந்து செங்குத்து சரிவு இருக்கும் அங்கங்க. அப்போ அங்கங்க நம்ம தேக்கி வச்சு நம்ம நீர் மின்சாரம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் முக்கியமானது மகாநதி, அதை மட்டும் நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். வங்காள விரிகுடாவில் கலக்குது. அடுத்தது கோதாவரி. மகாராஷ்டிராவில் உற்பத்தியாகி தெலுங்கானா ஆந்திரா வழியாக வருது, வங்காள விரிகுடாவில் கலக்குது. நிறைய துணையாறுகள். அதே போல் ராஜமுந்திரிக்கு பக்கத்தில் கௌதமி வசிஸ்தான்னு 2 கிளையாக பிரிந்து பெரிய டெல்டாவை உருவாக்குது. இந்த டெல்டாவில் தான் நன்னீர் ஏரியான கொல்லேரி ஏரி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஏரி, நல்ல ஏரி, நன்னீர் ஏரி. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஜஸ்ட் குறிப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கிருஷ்ணா, மகாராஷ்டிராவில் உருவாகுது. அடுத்தது அதே போல தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய ஆறு. இதுவும் ஆந்திரா வழியா வங்காளதேசத்துல தான், வங்காள விரிகுடாவில் தான் கலக்குது. அடுத்தது காவிரி குடகு மலையில தலக்காவிரியில உற்பத்தியாகி 800 கிலோமீட்டர் நீளம். தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்றோம். சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் இந்த 2 தீவுகளை இது உருவாக்குது. ஃபைபர் கேட்ஸ், நம்ம ஆங்கில வகுப்புல பார்த்துருப்போம் இந்த வார்த்தையை, 2ஆக பிரிந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கு ஒகேனக்கல்ல, பூம்புகாரில் கடக்குது, கடல்ல கலக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் இது குறிப்பிடுத்துக்கிறோம். முதல்ல நர்மதை 13-12 கிலோமீட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அரபிக்கடல்ல கலக்குது. மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல மிக நீளமானது எதுன்னா நர்மதை. அடுத்தது தபதி, இது 724 கிலோமீட்டர். வடிநிலம்லாம் ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எத்தனை ஆற்றுக்கு ஞாபகம் வச்சுப்பீங்க? அதெல்லாம் சிரமம், அதெல்லாம் கவனம் செலுத்தாதீங்க. முக்கிய விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துங்க. இது வந்து அரபிக்கடல்ல கலக்குது. அதே போல தென்னிந்திய ஆறுகளினுடைய சிறப்பு அத்தனையுமே மேற்கு தொடர்ச்சி மலையில தான் உற்பத்தி ஆகுது. குறுகலானவை, நீளம் குறைந்தவை, வற்றும் ஆறுகள் நமக்கு தெரியும், நீர் மின் உற்பத்திக்கு ஏற்றவை. அதே போல நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாதவை. முதல் மரியாதையில சிவாஜி போனதுக்கு அப்புறம் வேற யாருமே அதுல குறுக்க போகல, ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க. 5 இயற்கை பிரிவு. வடக்கு மலைகள் பார்த்துட்டோம், அதுல 3 இருக்கு. வடபெரும் சமவெளிகள் பார்த்துட்டோம். தீபகற்ப பீடபூமிகள் பார்த்துட்டோம். பாலைவனம் அடுத்ததா பார்க்க போறோம். கடற்கரை சமவெளி பார்த்துட்டோம். தீவுகள் ஓரளவு பார்த்துட்டோம். இப்போ வடக்கு மலைகள் 3 பிரிவுகள்.
டிரான்ஸ் இமயமலை, மத்திய இமயமலை, இமயமலை, கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் இமயமலை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். வடபெரும் சமவெளிகள் ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி 4 பிரிவுகளா இருக்கு. இதை நம்ம ஸ்கிப் பண்ணணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பகுதியை நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுல நிறைய டேட்டாஸ் இருந்துச்சு, நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அடுத்தது தீபகற்ப பீடபூமியில 2 பிரிவுகள் இருக்கு. மத்திய உயர்நிலம், தக்கான பீடபூமி. இந்தியாவில் உள்ள 2 பெரிய தீவு கூட்டம் ஒன்னு அந்தோமான் நிக்கோபார், இன்னொன்னு லட்சத்தீவு. வடிகால் அமைப்பு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வட இந்திய ஆறுகள், இன்னொன்னு தீபகற்ப ஆறுகள். மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல நிறைய ஆறுகள் கலக்குது. அதுல முக்கியமானது நர்மதை, தபதி. அது இல்லாம மாஹி, நம்ம தோனி பேர் பெட் நேம், அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். சாரி, செல்ல பெயர். அடுத்தது சபர்மதி, இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது மற்ற ஆறுகள் எல்லாமே கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இந்த பகுதி, இந்த ஒரு யூனிட் தான் நம்ம இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து வரப்போரிய பகுதி இது என்ன? இது முற்றிலும் புதியதாக இருந்த தகவல்கள். இதுல உள்ள தகவல் எல்லாமே நம்ம புதுசா இருந்தது. ஆனா இப்போ நம்ம உள்ள காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த புவியியல், இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. தாள் 2 எழுதுபவர்களுக்கு கண்டிப்பா ஒரு 15 மதிப்பெண் நிச்சயமா உறுதி பண்ணிட முடியும். இந்த பகுதி அதனுடைய தொடர்ச்சி, இதுதான் எல்லாம் சேர்ந்தது. இந்த வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் நம்ம 6வதுல பார்த்தோம், 7வதுல பார்த்தோம். வேளாண்மை 6வதுல பார்த்தோம், 7வதுல பார்த்தோம். இடர்கள் இருக்கும், அது அநேகமா மானிட புவியியல்ல வரும். இடர்கள் 6வதுல பார்த்தோம். இந்த 138 இருந்து 232 வரலையும் உள்ள சுமார் 100 பக்கங்கள். இதுல நிறைய விஷயங்களை விட்டுருங்க, நீங்க படிக்கவே வேண்டாம். முக்கியமான இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறது, சார் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னா அந்த திறன்களோட தொடர்பு படுத்துங்க. ஒரு டேட்டா இருக்கு, ஆறுகள் கிலோமீட்டர், நிறைய ஆறுகளுக்கு கிலோமீட்டர் இருக்கும், கவனம் செலுத்தாதீங்க. நிறைய மலைகள் இருக்கும், கிலோமீட்டர் இருக்கும், கவனம் செலுத்தாதீங்க. எது பெரிய மலை அதுக்கு மட்டும் கிலோமீட்டர் உயரத்தை மீட்டர்கள் நோட் பண்ணிருங்க. எவரெஸ்ட் சிகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கஞ்சன்ஜங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, கங்கை குறிப்பெடுத்துக்குங்க, சிந்து குறிப்பெடுத்துக்குங்க. தென்னிந்தியான்னு வந்தா காவேரியை குறிப்பெடுத்துக்குங்க. சம்பந்தம் இல்லாம சபர்மதி ஆற்றோட அகலம் என்ன அப்படின்னு நிச்சயமா கேட்க மாட்டாங்க. ஸோ அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு படிச்சேன். சபர்மதி ஆற்றுல எத்தனை கிளையாறுகள், துணையாறுகள், அது எங்க போய் சேருது, அதுல இருக்கக்கூடிய மீனினங்கள் எல்லாம் நான் படிச்சேன் அப்படின்லாம் சொல்லாது. படிக்கும்போது இந்த தலைப்புல எது பீக்ல இருக்கோ அந்த தகவலை முதல்ல முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நேரம் இருந்தா மற்றதை குறிப்பெடுத்து பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு பகுதி நாம இதுவரையிலும் பார்க்காத பகுதி. இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு நேரம் ஆணிச்சு. அடுத்த வகுப்புல 3 யூனிட்ஸ் ஒன்னா முடிக்கிறோம். எந்த மாற்றமும் இல்லை, 3 யூனிட்ஸ் முடிக்கிறோம். நிச்சயமாக அந்த 3 யூனிட்ஸ்ல இருந்தும் ஒரு 6 மதிப்பெண் 7 மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். கவலையா உறுதியா சொல்றேன். வேளாண்மை, வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இதுல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு தேர்வுலையும் மதிப்பெண் உண்டு. அதே போல அதுக்கு அடுத்து வரக்கூடிய மக்கள் தொகை, தகவல் தொடர்பு, வணிகம், இயற்கை பிரிவுகள், இதுல இருந்து ஒரு 3 மதிப்பெண் உண்டு. மானுட புவியியல் ஒரு 2 மதிப்பெண் உண்டு. ஸோ இதை நீங்களா இப்பயே, நான் புக்கு இப்போ நான் முடிச்சோடனே ஷேர் பண்ணிடுறேன். நீங்களா படித்தாலும் சரி, இல்லை வகுப்புல அட்டன் பண்ணாலும் சரி, பார்த்துக்கலாம். லெட்ஸ் டிஸ்கஸ். எப்போ டைம், அடுத்த வகுப்பு என்னைக்கு வருதுன்னு தெரியல. நாளைக்கு அநேகமாக தமிழ். நன்றி சகோதர சகோதரிகளே.